ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த மொபைல் ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி அனலைஸ் தான். ஓகேவா, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் பார்த்தா 2 பார்ட்டாக நான் பிரிக்கிறேன். ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம புதுசாக நம்ம எந்த கிரிப்டோ அனலைஸ் பண்ண போகிறோம் அதுவும், ரெண்டாவது நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ அதோட எங்கே நம்ம க்ளோஸ் பண்ணலாமா இல்லை இன்னும் ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிசி நம்ம இது சொன்ன மாதிரி இனிமேல் லாஸ்ட்டாக ஒரு ஆல்மோஸ்ட் 4, 8, 12, 16 ஹவர்ஸ் ஒரு நல்ல மூமெண்ட்டே கிடையாது. ரொம்ப ரொம்ப பார் சின்னதாகுது. இது நம்ம ஆஸ் யூஷுவல் எதிர்பார்த்தது தான். இது ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. இப்போதைக்கு நம்ம பிடிசியில் நம்ம எப்படி சொல்கிறது, ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படியே வெயிட் பண்ண வேண்டியது தான். ஓகேவா, இப்போதைக்கு கண்டிஷன் பிடிசி நம்ம எந்த பக்கம் போகணும்னு சொல்லணும்னா, இப்போதைக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பையிங் சைடு தான் இருக்கிறான். அதனால் நம்ம பை பண்ணணும்னு நான் சொல்ல வரல, வெயிட் பண்ணுவோம். டோஜி டைப்பாக க்ரியேட் ஆகுது. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச். பிடிசி பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய ரேஞ்சில் மாட்டின்னு இருக்குது. ஏன் இவ்வளோ பெரிய ரேஞ்ச்? இப்போ நிறைய பேர் கேட்கலாம், ஏன் சார் இது இவ்வளோத்துல கூட நம்ம கொடுக்கலாமே, இது ஒரு ரேஞ்சு கூட சொல்லலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, வெரி சிம்பிள். காரணம் ஏன்னா, இங்கே மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துட்டு மூமெண்ட்டு மேலே போனால் கீழே இறங்கலாம். இந்த இடத்துல 70,000 ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதனால தான் அப்படியே மார்க்கெட் சல்லுன்னு கீழே இறங்குது. அதுமாதிரி இந்த கீழே பார்த்தீங்கன்னா 66,000 ஒரு சப்போர்ட்டு. அதனால தான் மார்க்கெட்டே திரும்பி அப்வர்ட் ஆனது. ஸோ இந்த இவ்வளோ பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 70,000 இன்க்ரீஸ் ஆனது காரணம் என்னென்னா, வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் அதே டைமில் செல்லிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ரியலி ஒன்றும் புரியாது. காரணம் ஏன்னா இதுக்குள்ளே நிறைய ஒரு மைனட்டான லெவல் ஆஃப் நாலேஜஸ் வேணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நம்ம அதுக்கடுத்து இனிமேல் போட வீடியோஸ்லாம் நம்ம இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம சொல்லி ஃப்ரீயாகவே நம்ம யூடியூப்பில் சொல்லித்தரோம். ஓகேவா சார், இப்போதைக்கு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, இப்போதைக்கு இவ்வளோ பெரிய ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுக்காத வரைக்கும் நம்ம பை பண்ண வேணாம். எப்படி பிரேக் அவுட் கொடுக்கணும்னா, இப்போ மேலே போகிறோன்னா மேலே போயிட்டு ஒரு சின்ன புல் பேக் கொடுக்கணும். அதுக்கடுத்து அந்த புல் பேக்குங்கிறது பார்த்தீங்கன்னா, இதை பார் க்ளோசிங் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் எப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே கூட நம்ம எங்கேயாவது ஒரு வீடியோ பார்ப்போம். ஐ மீன் ஏதாவது ஒரு பிரேக் அவுட் இதே பார்த்துக்கோங்க. இப்போ கீழே இறங்கினா திரும்பி மேலே போகும்போது இதை பிரேக் அவுட் க்ளோஸ் கொடுத்துட்டான் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் க்ரியேட் ஆகும். அப்போ நம்ம பை பண்ணலாம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக. அப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் இதே லெவலில் கூட போட்டு கூட நல்ல ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். சரிங்களா, இது நம்ம பிடிசி அனலைஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து புதுசாக நம்ம எந்த கிரிப்டோ அனலைஸ் பண்ணலாம்னா ட்ரேட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஓஎம்ஜி பார்த்தீங்கன்னா நம்ம பையிங்க்கு சொல்கிறோம். இந்த இடத்துல நல்ல ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுக்குறான். ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் கொடுத்துட்டான், ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. இவனை நம்ம இந்த இடத்துல பை பண்ணலாம். இந்த இடத்துல பை பண்ணிட்டோன்னா எக்ஸாக்ட்லி பார்த்தா இந்த லெவலுக்கிட்ட பை பண்ணணும். இவனோட ஸ்டாப் லாஸ் இந்த லெவல் தான். என்னோட டார்கெட் நம்ம மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு மினிமம் இவ்வளோ தூரம் கொடுப்போம். ஓகேவா, அது நம்ம ட்ரையல் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் ஒரு 10% மேலே வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஓஎம்ஜி பையிங்க்கு சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேஷ். இது நல்ல ஒரு கிரிப்டோ வேணும், இப்போ கூட பை பண்ணிக்கலாம். பெட்டரான ப்ளேஸ் தான். ஃபர்ஸ்ட் புல் பேக் அண்ட் தென் செகண்டு, இப்போ தேர்ட், ஃபோர்த். இது பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு ஒரு சரியான பேட்டர்ன். இப்போ இன்னும் ஒரு 12 மினிட்ஸ் இருக்குது. 12 மினிட்ஸில் இங்கே க்ளோசிங் கொடுத்துட்டோன்னா இது ஒரு நல்ல பையிங் சைன். நம்ம இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் நம்ம இந்த லெவல் தான் வைக்கணும். டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா கேஷுவலாகவே பார்த்தீங்கன்னா 44, 45 வரைக்கும் நம்ம இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகேவா, டேஷ் நம்ம பையிங் சொல்கிறோம். நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா டாரு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மூவ் ஆனிச்சு. நம்ம இதில் பெய்ட் குரூப்பில் நம்ம சிக்னல் கொடுத்தாச்சு. ஏன் நம்ம இப்போ லேட்டாக இதில் கொடுக்கணும், பட் பிகாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பர்சனல் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் டைமில் நம்ம வீடியோ ப்ரொவைட் பண்ணுறோம். ஆனால் நம்ம சிக்னல் நீங்கள் ஃப்ரீயாக சில பேர் எதிர்பார்ப்பீங்க. சார் என்னால் ஆல்மோஸ்ட் மந்த்லி நம்ம 3,500 வச்சுக்கிறோம் நம்ம பெய்ட் குரூப்புக்கு. மந்த்லி பேசிஸ் பார்த்தீங்கன்னா, வீக்லி பேசிஸ் பார்த்தீங்கன்னா 1,000 rupees வச்சுக்கிறோம். அதுவும் சில பேருக்கு வேணாம், ரொம்ப ஹையராக பண்ணுவாங்க. ஐ மீன் எக்ஸாம்பிள் பார்த்தா ரொம்ப மைனட்டான ட்ரேடர்ஸுக்கு, இல்லை நம்பகமே இல்லாமல் யாரையும் நம்ப முடியாமல் அப்படி இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதுவும் செட் ஆகாமல். அது இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா 25% நம்ம 500 rupees அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா வச்சுக்கிறோம் பர்சன்டேஜ் கணக்கில். இதெல்லாம் வேணாம், முதல்ல டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு தான் நம்ம டெலிகிராமில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் சிக்னல் ஃப்ரீயாகவே. பட் அங்கே என்ன ப்ராப்ளம்னா, இப்போ இந்த இடத்துல பை பண்ணணும்னா இது கரெக்டான என்ட்ரி ப்ரைஸ் இந்த இடத்துல எடுங்க அப்படின்றது நம்ம சொல்ல மாட்டோம்.
கரெக்டான எக்ஸாக்ட் ப்ரைஸ் நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா அதுக்கு சொல்லணும்னா அதுக்கு பின்னாடி வந்து நிறைய அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படுது எங்களுக்கும். ஐ மீன் இருக்குது எங்கள்கிட்ட. அது பண்ணுறதுக்கு டைம் ஆகும்ல. ஸோ அதனால் நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் அதில் சொல்லலை. ஓவரால் பீரியடில் நம்ம சொல்லிவிடுவோம். ஓகேவா? உங்களுக்கு அதுக்காக தான் வந்து அந்த ஒரு டிஃப்ரெண்ட், அதான் அப்புறம் பெய்ட் குரூப் கொடுக்குறவங்களுக்கும் இந்த டெலிகிராம் கொடுத்தாலும் அதில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் வேணும்ல. ஸோ அந்த ஒரு காரணத்தில் தான் வந்து நம்ம கரெக்டான என்ட்ரி ப்ரைஸ், ஸ்டாப் லாஸ், அண்ட் தென் லிவரேஜ், அடுத்து இன்னும் டார்கெட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெய்ட் குரூப்பில் கொடுக்குறோம். பட் ஒரு ரஃப்பான ஐடியா கொடுக்குறது நம்ம டெலிகிராமில். ஓகே, நம்ம அதை ப்ரொமோட் பண்ணது போகும். இது மாதிரி அதை பற்றி பேசணும். இப்போ இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுக்குதுல இந்த தென் இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெவல் ஆல்ரெடி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டான். நீங்கள் தெரியுதா இல்லையா? இந்த ஒரு பார் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டான். இட்ஸ் ஓகே. நம்ம இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ளே பை பண்ண சொல்லியிருந்தோம். பையிங் ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் இந்த லெவல் தான். நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 280 அப்படின்ற லெவல் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்த கிரிப்டோ பாருங்கள். காம்ப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பையிங்க்கு சொல்லியிருந்தோம். 2% இன்க்ரீஸ் ஆகிட்டான். ஓகே, பெட்டர் தான். வேறு வழியில் வெயிட் அ மினிட். நம்ம இந்த லெவல் கிட்ட வந்து பையிங் சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரி பையிங் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 2% இன்க்ரீஸ் ஆகிட்டான். இட்ஸ் ஓகே. சரிங்களா? நம்மளோட டார்கெட் மினிமம் இவ்வளோ தூரம் வச்சுக்கிறோம். காம்புக்கு ஸ்டாப் லாஸ் நம்ம இதை தான் வச்சுக்கிறோம். சரிங்களா? ஓகே, அடுத்த கிரிப்டோ பார்ப்போமா? சிகேபி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜென்ரலி இந்த லெவல் வந்து இந்த லெவலுக்குள்ள நம்ம பையிங்க்கு சொல்லிக்கிறோம். ஸ்டாப் லாஸ் இந்த லெவல் தான் சொல்லிக்கிறோம். ஃபஸ்ட்டு டார்கெட் இது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 250 வரைக்குமே இது வரைக்கும் பையிங் சைன் தான். பட் கீழே இறங்கும்போது ஒரு சின்ன ஒரு கரெக்டான லெவலுக்கு நம்ம பை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1000 BTT. இவனை வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இவ்வளோ தூரம் வைக்கிறோம். டார்கெட்டு இவ்வளோ தூரம். ஓகேவா? மினிமம் இவ்வளோ தூரம். இவனை பையிங்க்கு நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐசிபி நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. இது பிரேக் அவுட் கொடுத்துட்டான். இட்ஸ் ஓகே. இப்போ இந்த லெவலுக்குள்ளே நம்ம பை பண்ணலாம். பட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் இவ்வளோ தூரம் வாங்கணும். டார்கெட்டு இவ்வளோ தூரம். ஓகேவா? ஐசிபி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஹெச்ஆருமே வந்து நம்ம சொல்லின்னு இருக்கோம். எத்தனை பேர் பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த கிரிப்டோ வந்து நம்ம பையிங்க்கு சொல்லியிருந்தோம். இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ளே. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் இவ்வளோ தூரம். ஓகேவா? இவனோட டார்கெட் பார்த்தீங்கன்னா வெயிட் அண்ட் வாட்ச். டார்கெட்டு இவ்வளோ தூரம். ஓகேவா? சரி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அடுத்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா ஐயோட்டோ பார்த்தீங்கன்னா நாம வந்து அவனை வந்து பையிங்க்கு தான் சொல்லியிருந்தோம். இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ள பையிங்க்கு, ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தூரம், அண்ட் தென் டார்கெட் இவ்வளோ தூரம். ஓகேவா? ஐயோட்டாவுக்கு நம்ம பையிங் ப்ரைஸ் கரெக்டாக சொல்லியாச்சு. காரணம் இங்கே வெரி சிம்பிள் தாங்க. இது ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. பிரேக் அவுட் லெவலில் இருக்கிறாங்க கரெக்டாக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஏஐ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பையிங் கொடுத்தாச்சு. இந்த லெவல்லேருந்து பையிங் பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் மூவ் ஆன் ஆகிட்டான். இவன் வந்து லாங் டேர்ம் ஹோல்டுக்கு நம்ம வைக்கலாம் எக்ஸ்ஏஐயை. ஓகே, நியர் பாருங்கள். நியர் ஒரு கிரிப்டோ நம்ம வந்து இந்த லெவலுக்குள்ள பை பண்ணலாம். நியர் வந்து பையிங்க்கு, ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். அண்ட் தென் டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ தூரம் லாங் டேர்ம் கூட இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். ஓகேவா? நியர். சரி, ஓகே. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. செகண்ட் பார்ட் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாமா வேணாமா? வேணா கூட நீங்கள் இப்போ கூட நீங்கள் நடுவில் எக்ஸ்ட்ரா கூட குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் யுவர் மெர்சி. ஃபிக்சல் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ பெரிய 45% இன்க்ரீஸ் ஆகிருந்தான். ஆனால் உடனே வந்து டவுன்ஃபால் ஆக சான்ஸ் கம்மி. இருந்தாலும் வந்து இப்போ தேவையில்லை அப்படின்றத வேணான்னா இவனை பற்றி க்ளோஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் தான். நம்ம இன்னும் எதிர்பார்க்குறோம் ஒரு மூமெண்ட் கிடைக்கும்ன்ட்டு. ஓகே, மேண்டாவை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம சொல்லத்துக்கு இல்லை. மேண்டாம் வந்து இங்கே வந்து மேலே வாலட்டைல் ஆகினுக்கிறான். மேலேயும் கீழேயும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, இவனை க்ளோஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம எதிர்பார்த்த ப்ராஃபிட்டுக்கும் மேலே வருது. ஸோ ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணணும்னா இப்போ புக் பண்ண இருக்கிறது ஒரு பெட்டர் பிளேஸ் தான். ஸோ கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்டிடி இவனு இப்போதைக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்எஃப்பி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கு வந்து பையிங் சொல்லியிருந்தோம். வெயிட் அண்ட் வாட்ச். இந்த லெவலுக்கு பையிங் சொல்லியிருந்தோம் யூடியூப்பில். அண்ட் தென் இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் 20%க்கு மேலே கிடச்சிக்குது.
25% நமக்கு கிடச்சிக்குது ப்ராஃபிட். இட்ஸ் ஓகே. நம்ம அதனால் வந்து வெயிட் பண்ணுவோம். தென் எஸ்எஸ்வி பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்வி நம்ம வந்து இந்த லெவலேருந்து இந்த லெவலுக்குள்ளே பையிங் சொல்லியிருந்தோம். பெட்டரானது பை பண்ணியாச்சு. இப்போ ஒரு நல்ல மூமெண்ட்டில் போயினுக்கலாம். இந்த ஒரு இதை பற்றி 3.31% இன்க்ரீஸ் ஆகிது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒய்எஃப்ஐ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட் ரேட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு செல்லிங் பேஸ் கேண்டல்ஸ்டிக் காட்டுது. பட் நம்ம வெயிட் பண்ணுவோம். செல்லிங்லாம் வேணாம், க்ளோஸ் பண்ணோன்னா வெயிட் பண்ணும். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஎன்எஸ்லாம் இல்லை. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் பேஜ் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் நம்ம இன்னும் பர்ஃபெக்டான என்ட்ரி ப்ரைஸ், எக்ஸாக்ட் ப்ரைஸ் எல்லாத்தையும் கொடுக்குறோம். அதில் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நம்ம அதில் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் நம்ம அதில் கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் ஃப்ரீயாகவே நம்ம சில சிக்னல்ஸ் நம்ம கொடுக்குறோம். டெய்லியுமே மோஸ்ட் ப்ராபபிலி நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் நீங்கள் வாங்க. அண்ட் தென் பாய்.